வேணா பின்னாடி வேணா லைவ்ல இருக்க விஷயம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக புகாரிலும் பெயர் இல்லாத நிலையில் எஃப்ஐஆரிலும் பெயர் இல்லாத நிலையில் என்னுடைய பெயர் சேர்க்கப்பட்டு அதற்காக முன்ஜாமீன் பெற்று காவல் நிலையத்தில் தொடர்ந்து காலையும் மாலையும் கையெழுத்திட்டு வருகின்றேன். இந்த நிலையில் டிவிஎஸ்சி கூடுதலான ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு நான் தங்கியிருந்த அறையில் சோதனைகளும் பல்வேறு இடங்களில் சோதனைகளும் செய்து அந்த வழக்கை பதிவு செய்திருந்தார்கள். அந்த வழக்கின் மூலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தோம். அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அது குறித்து வழக்கு தாக்கல் செய்வதற்காகவும் அது குறித்து எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட வல்லுநருடன் கலந்து ஆலோசிப்பதற்காகவும் எனக்கு இந்த கையெழுத்திடுவதிலிருந்து குறிப்பிட்ட நாட்கள் விலக்கு அளிக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் காவல் நிலையத்திற்கு என்னுடைய விசாரணை அதிகாரிக்கு அனுப்பி வைத்திருந்தேன். அதே கடிதம் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் நேற்று தாக்கல் செய்யப்பட்டு எனக்கு 5 தினங்கள் விலக்கு அளிக்க வேண்டும், அதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்று தாக்கல் செய்திருந்தோம். நேற்றே உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு குறித்து உரிய உத்தரவுகளை வழங்கியதன் அடிப்படையில் இன்று தொடர்ந்து காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முறையாக பதிலளித்து விசாரணை முறையாக சென்று கொண்டிருக்கின்றன. அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசு என்றால் மக்களுடைய அடிப்படை தேவைகளை, கோரிக்கைகளை, மக்களுடைய குறைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த பணிகளில் கவனம் செலுத்தாமல் வழக்குகள் போடுவதிலே இந்த அரசு, தாவேக அரசு முனைப்பு காட்டி வருகிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் மட்டும் இல்லை, யார் யார் மேலையெல்லாம் எப்படிப்பட்ட வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றன என்று. நீதிமன்றம் இருக்கிறது, வழக்கறிஞர்கள் இருக்கின்றார்கள். சட்டப்படி எத்தனை வழக்குகள் போட்டாலும் சரி, இல்லை இந்த வழக்குகளாக இருந்தாலும் சரி, நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு இந்த வழக்குகள் அனைத்தும் பொய்யான வழக்குகள் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். பார்த்துட்டு சைடில்